ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜிசிஎஸ்ல டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஜிக்ளவுட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பிக்வரியில் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஜிசிஎஸ்ல உள்ள ஃபைல் வச்சு பிக்வரியில் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி நம்ம பைத்தானில் க்ரியேட் பண்ணுறது, வேலிடேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் லோக்கலில் எக்ஸிக்யூட் பண்ண பைத்தான் ஸ்கிரிப்டை எப்படி க்ளவுட் ரனில் ஃபங்க்ஷனை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ க்ளவுட் ரனில் இப்போ எப்படி ஃபங்க்ஷனை டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணது வந்து இதுதான், பக்கெட் க்ரியேட் பண்ணுறது, பிக்வரி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அப்புறம் க்ளவுட் ரன். இந்த ஒரு 4 டைப்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து தியரிட்டிக்கல் கிளாஸஸ் தான் இருக்கும். எப்படி நேற்று சர்வீஸ் அக்கௌண்ட் அண்ட் ஐஏஎம் பார்த்தோமோ அதே மாதிரி சில டாபிக்ஸ் இருக்குது. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம், என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ETL பைப்லைன் பில்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் டேட்டா வந்து டெய்லி இது வந்து 1 செகண்ட் நான் வந்து அதை கூட நான் நோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து சிம்பிள் தான். ஓகேவா? நமக்கு வந்து டெய்லி ஆர்டர்ஸ் டேட்டா வந்து வரும். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் YYY MMDD டாட் ஃபார் பார்க்கெட்டில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்க்கெட்டாக இருக்கலாம், CSVயாக இருக்கலாம், ஆர் CSV இருக்கலாம், இல்லைனா ஜேசனாக இருக்கலாம், ஆர் ORCயாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ப்ராஜெக்டில் ஜஸ்ட் இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சோர்ஸ் பக்கெட். ஓகேவா? சோர்ஸ் பக்கெட்னால் இங்கே தான் வந்து ஃபைல் வில் பி பிளேஸ்ட் ஹியர். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சோர்ஸ் பக்கெட்லேருந்து லேண்டிங் பக்கெட்டுக்கு வந்து மூவ் பண்ணோம். ஓகேவா? லேண்டிங் பக்கெட்டுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் தான் யூஸ் பண்ணுவோம், சிஆர் தான் யூஸ் பண்ணுவோம். சிஆர்னா க்ளவுட் ரன். ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் 3 வந்து என்ன அப்படின்னா, லேண்டிங் பக்கெட் டு BQ ரா டேபிள். ஓகேவா? இதுவும் சிஆர் தான். ஸ்டேஜ் 4 என்ன அப்படின்னா, BQ ரா டு BQ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவும் ஒரு சிஆர் ஜாப் தான். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேஜ் 5 அப்படின்னா, BQ ரா டு BQ கியூரேட்டட். இதுவும் சிஆர் ஜாப்ஸ் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, இவ்வளோ இது ஜாப் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஆஸ் பர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் படி நீங்கள் வந்து இதில் வந்து வியூஸ் தான் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து நோ வேலிடேஷன் ஃபார் நவ். ஏன் நோ வேலிடேஷனாக, நமக்கு என்ன ஃபைல் வருதோ அதை ஆஸ் ஈஸாக வந்து நம்ம வந்து லேண்டிங் பக்கெட்டில் வந்து மூவ் பண்ணுறோம். லேண்டிங் பக்கெட்டில் மூவ் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸ் பக்கெட்டில் உள்ளதை வந்து நம்ம வந்து ஆர்கேவ் பக்கெட்டுக்கு வந்து மாற்றுறோம். ஓகேவா? இதில் ஒரு ஆர்கேவல் இருக்கும். சோர்ஸ் பக்கெட்லேயே வந்து ஆர்கேவல் ஃபோல்டர் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணது லேண்டிங் கே டு பிக்யூரா. இதில் வந்து ஃபைல் அண்டு டேட்டா வேலிடேஷன் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர்ஸ் டேட்டா வரும், அதை வந்து ஆல்ரெடி பிக்யூவில் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ் அண்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் டேபிள்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஆஸ் பர் பிஸ்னஸ் லாஜிக் அதையும் நான் என்னென்னு சொல்லிடுவேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபிளில் போடுறோம். இதில் வந்து க்யூரேட்டரில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து வியூ க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? க்யூரேட்டரில் வந்து வியூ ஆர் மெட்டீரியலைஸ்டு வியூ இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வியூனா என்ன, மெட்டீரியலைஸ்டு வியூனா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே எஸ்கியூஎல் டாபிக்ஸில் வரும். பட் ஸ்டில் நான் இருந்தாலும் நான் ஒரு இன்டெப்த்தாக கொடுக்க மாட்டேன். வியூனா என்ன, மெட்டீரியலைஸ்டு வியூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ கொடுப்பேன். இது ஏன் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல க்யூரேட்டரில் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டெட் ஆஃப் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கும் வியூ யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ஒரு 40% கவர் பண்ணுவோம். அப்படின்னா 60% இந்த சின்டாக்ஸ் இது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து இந்த 5 ஸ்டேஜஸும் வந்து இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். இன்டர்வியூவில் நீங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் க்ளவுட் அண்ட் ஜாப்ஸ். நாங்கள் வந்து சோர்ஸ்லேருந்து லேண்டிங் போவோம், லேண்டிங்லேருந்து பிக்யூக்கு போவோம். இங்கே ஏன் நீங்கள் வந்து க்ளவுட் அண்ட் ஜாப் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதில் வந்து அப்பாச்சி ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பானுங்க. நம்ம அது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது வந்து ப்ராஜெக்ட் செஷனில் தனியாக சொல்லுவோம். இது ஏன் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து க்ளவுட் ரன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. நான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் போவேன். ஸோ மீன் டைம் வந்து நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான க்ளவுட் ரன் ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான நிமிஷம் டேட்டா டீட்டெயில்ஸ் தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டேட்டா டீட்டெயில்ஸ் தான் இது. டேபிளோட ஸ்கீமா என்ன, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் என்ன, டேட்டா மாடல். ஆக்சுவலாக டேட்டா மாடல்னால் என்னன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற டேபிளோட டாக்குமெண்டேஷன். ஓகேவா? முக்கியமாக இதுதான் கஸ்டமர்ஸ் டேபிள்னால் என்ன இருக்கும், இது எல்லாமே ரெஃபரன்ஸ் டேபிள். இதெல்லாமே பிக்வரியில் வந்து நான் இப்போது லோட் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைல் தரேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஜிசிஎஸில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் டேபிள் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதுவும் வந்து ஒரு டேபிள். இதோட டீட்டெயில்ஸ்லாம் இதுதான் வந்து ஆர்டர்ஸ் டேபிள். இதுதான் வந்து நமக்கு வந்து டெய்லி பேட்சில் வரும். இதை தான் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து வியூ, அது நான் அப்டேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் படி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா ஐ ஹோப் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சீக்குவல் தெரியும்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டினா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு கஸ்டமர் ஒன் டு மெனினா என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கேன் ஹேவ் அ மல்டிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஐடிக்கு வந்து இங்கே மல்டிபிள் டேட்டா இருக்கலாம். ஆர்டர்ஸ் டேபிளில் கஸ்டமர் டேபிளில் ஒரு ஐடிக்கு ஆர்டர்ஸ் டேபிளில் மல்டிபிள் டேட்டா இருக்கலாம். அதே மாதிரி ஒன் ப்ராடக்ட் கேன் ஹேவ் அ மல்டிபிள் ஆர்டர்ஸ். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து 4-5 ஆர்டர் போடலாம் கரெக்டாக இப்போது அமேசானில். ஸோ அதனால் என்னோடய கஸ்டமர் ஐடிக்கு அங்கே மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருக்கும் அமேசானில். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போது நீங்கள் நான் எல்லாருமே வந்து சேம் ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம நிறையா பேர் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான இருக்கும் நமக்கு வந்து. ஏன்னா இது ஒன்றா சிம்பிள் பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும், நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகலை. அதே மாதிரி ரியல் டைமில் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு எண்ட் டு எண்ட் பைப்லைனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து பிஸ்னஸ் டீமோ ஆர் ஃபங்க்ஷனல் டீமோன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக இருப்பாங்க. தே வில் கிவ் யூ வாட் எவர் யூ நீட் டு பில்ட் அ பைப்லைன். ஓகேவா? ஸோ ஃபார் அந்த ஒன்லி பிஸ்னஸ் திங் இந்த பைப்லைனில் வரும் அப்படின்னா, அந்த வேலிடேஷன் அப்போது ஏன் இந்த டேட்டாவுக்கு வந்து இந்த சில டேட்டாக்ஸ்க்கெலாம் வந்து நல்லு வரக்கூடாது, அந்த டேட்டா இன்டெகிரிட்டி செக்ஸ் அண்ட் டேட்டா குவாலிட்டி செக்ஸ் பண்ணுவோம்.
அதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டேட்டா லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே தேவைப்படாது. இது வேரி ஆகலாம். மோஸ்ட்லி டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து பிஸ்னஸ் பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் ஸ்டில் ரேர் கேஸில் தேவைப்படலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண போகிற ஒரு அடுத்தடுத்து நான் பேரலாக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம பெருசாக இது வரைக்கும் எதுவுமே முடிக்கலை. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போது ஃபுல்லாக டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து டெக்னிக்கலி இது ஒரு இது கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து க்ளவுட் ரன் ஜிசிஎஸ் பார்த்துருக்கோம். பிக்வரியில் வந்து டேபிள் கிரியேஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் பைத்தான் லோக்கல் எக்ஸிக்யூஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சிஆர் எக்ஸிக்யூஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷனாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுது. இது போக சர்வீஸ் அக்கௌண்ட் பார்த்துருக்கோம், ஐஏஎம் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இது போக இதுக்கப்புறம் அப்கமிங் செஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண வேண்டியதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, க்ளவுட் ஷெட்யூலர் பார்ப்போம். ஆமாம், க்ளவுட் ஷெட்யூலர் பார்ப்போம். அஜித் ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் போயேன். என் ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லையா? சேட் ஜிபிடி இருக்கு. ஓ சாரி. ஐ திங்க் இப்போ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜிசிஎஸ் பிக்யூ டேபிள் கிரியேஷன், அப்புறம் வந்து பைத்தான் லோக்கல் எக்ஸிக்யூஷன், சிஆர் எக்ஸிக்யூஷன் அஸ் அ ஃபங்க்ஷன், அதாவது க்ளவுட் ரன் எக்ஸிக்யூஷன் அஸ் அ ஃபங்க்ஷன், க்ளவுட் ஷெட்யூலர் பார்த்துருக்கோம். அது போக சர்வீஸ் அக்கௌண்ட் அண்ட் ஐஏஎம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது போக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, க்ளவுட் ஷெட்யூலர் பார்ப்போம், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண வேண்டியது. ஓகேவா? க்ளவுட் ஷெட்யூலர் பார்ப்போம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து ஒர்க் ஃப்ளோஸ். ஓகேவா? ஒர்க் ஃப்ளோஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருவேன். நீங்கள் வந்து இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே சொல்லிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ளோஸ் வந்து இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் எப்படி நம்ம வந்து பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுமோ, இதில் எப்படி நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுமோ, இதில் வந்து நம்ம வந்து யாமல்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? யாமல்னு சொல்லிட்டு. ஸோ யாமல்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஜேசான் மாதிரி ஒரு ஃபைலு, ஜேசான் சிஎஸ்வி மாதிரி ஒரு ஃபைலு. இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. பட் ஆனால் இந்த யாமல் ஃபைல் எப்படி என்ன ஏது சின்டெக்ஸ் எரர் எல்லாமே எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லுவேன். ஓகேவா? இதுதான் வந்து ஒர்க் ஃப்ளோஸ். இந்த ஒர்க் ஃப்ளோஸ்னால் என்னென்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வச்சுருக்கோமா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் இந்த 5 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த ஒர்க் ஃப்ளோஸில் தான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த சிஆர் ஜாப்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 எக்ஸிக்யூட் பண்ணு, ஸ்டேஜ் 1 சக்ஸஸ் ஆன உடனே ஸ்டேஜ் 2 போ, அடுத்து ஸ்டேஜ் 2 போனதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 ப்ரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து இதுதான் வந்து சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த மிட்டில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்டையர் பைப்லைனுமே ஃபெயில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் இது ஒன்று முக்கியமான ஒரு டாபிக் பார்ப்போம். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, க்ளவுட் ஷெட்யூலர் கூட ஈஸியாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக மேக்ஸிமம் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நமக்கு. க்ளவுட் ஷெட்யூலர் ஒரு க்ரான் ஜாப் மாதிரி தான். பட் ஆனால் இந்த ஒர்க் ஃப்ளோஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த க்ளவுட் ரன் இது எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது எல்எல்எம் வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கும். ஓகேவா? ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து இதுதான் மேஜராக பார்ப்போம். போக போக வேறு எதுவும் இருந்தால் பார்ப்போம். பட் ஹேண்ட்ஸ் ஆனுக்கு வந்து இவ்வளவு தான் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் டாபிக்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா,
இது வந்து முழுக்க முழுக்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்க்கு, ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ஒரு செஷனே வந்து 2-3 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டுங்கிற மாதிரி தான், ஓகேவா? க்ளவுட் கம்போசர்னு என்னென்னு பார்ப்போம். இன்டெப்த்தாக பார்க்க மாட்டோம், இது ஏன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஏன்னா இது ஒரு வைட்லி யூஸ்டு, இது இன்டர்வியூவில் கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் 95% ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஏர்ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒர்க் ஃப்ளோஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து ஏர்ஃப்ளோவுக்கு பதில் தான் நாங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஏர்ஃப்ளோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஓகேவா? அதை வந்து நாங்கள் வந்து காஸ்ட்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக தான் ஒர்க் ஃப்ளோஸ் போனோம், வி ஆர் ரன்னிங் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேவா? நான் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் அ கன்வின்சிங் ஆன்சர். ஓகே, இவங்க ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேர்ல்டு ஒரு பக்கம் போகும்போது நம்ம இன்னொரு பக்கம் போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சர்வீஸில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏர்ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த ஒரு டாபிக் லெவல் நாலேஜாச்சும் இருக்கும், அந்த கன்வர்ஷன் லெவல் நாலேஜ். இப்போ ஏர்ஃப்ளோ பற்றி அவங்க கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஏர்ஃப்ளோ வந்து என்னென்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நாங்கள் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணோம், அதனால் அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது எங்கள் கம்பெனியில் வந்து 0% மேனுவல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே எல்எல்எம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருக்குது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? அது போக டேட்டா ஃப்ளோ வந்து இது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் கன்வர்சேஷன் நாலேஜ் தான் இருக்குது, நான் அந்தளவுக்கு டீப் நாலேஜ் இல்லை. பட் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லி கொடுத்துருவேன், ஏன்னா இது எங்கேயும் நான் யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் டேட்டா ப்ராக், இது வந்து இது எல்லாமே டேட்டா ஃப்ளோ அண்ட் டேட்டா ப்ராக் எல்லாமே பிக் டேட்டா ப்ராசஸிங் டூல்ஸ், ஓகேவா? டேட்டா ப்ராக்னால் என்ன அப்படின்னா பைஸ்பார்க். நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம இதுவே தனியாக படிக்கலாமேன்னு சொல்லிட்டு. பைஸ்பார்க், இந்த அப்பாச்சி பீம், இது ஏர்ஃப்ளோ எல்லாமே வந்து இதுவே வந்து ஒரு தனி ஓசன் மாதிரி, ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டாபிக்ஸ்லாம் கிடையாது. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம எப்படி எஸ்கியூஎல்குள்ளே போனோம் அப்படின்னா செலக்ட்டு, சப்குரி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அது மாதிரி இதுக்குள்ளேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு நல்ல ஓரளவுக்கு உங்களை பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, புதுசாக ஏதாச்சும் ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா, இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்து நம்ம வந்து ஏர்ஃப்ளோவில் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து இல்லை, இதுக்கு வந்து ஏர்ஃப்ளோ சரி இருக்காது, இதுக்கு வந்து நம்ம எய்தர் க்ளவுட் அண்ட் ஜாப்லேயே பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா க்ளவுட் அண்ட் ஜாப்பும் செட் ஆகாது அப்படின்னா நம்ம வந்து டேட்டா ப்ராக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும், ஓகே? எதுக்கு என்ன யூஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவேன், ஓகேவா? இதெல்லாமே வந்து மேஜராக இந்த 3 டாபிக்ஸு. அது போக டேட்டா மாடல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுவேன். அப்புறம் பப்சப், இதில் ஒரு பப்சப்னு ஒன்று ஒரு ஸ்ட்ரீமிங். நம்ம இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பேட்ச் டேட்டா ப்ராசஸிங், பட் ஆனால் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு டூல் இருக்குது பப்சப்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ரீமிங் டேட்டா, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் டேட்டானா என்னென்னு பார்ப்போம். One second. ஓகே, அதுக்கப்புறம் பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இவ்வளோ தான் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் இப்போவே வந்து நீங்கள் வந்து இந்த இது அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனில் வந்து உங்களோட ஆக்சுவல் கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? உங்களோட கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 40% இருக்கணும். அண்ட் ஜிசிபி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 60% இருக்கும். இது வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் சொன்ன ப்ராஜெக்ட்டு, இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு,
நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராஜெக்ட் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூஸ்லாம் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு பிஸ்னஸ் நாலேஜும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மீடியா டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி இந்த ப்ராஜெக்டோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் நான் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறேன், ஆர்டர்ஸ் காமர்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்குறேன். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இந்த ப்ராஜெக்டை வந்து இன்டர்வியூவில் சொல்ல மாட்டேன். அகெயின் சொல்கிறேன், இதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸில் எனக்கு நான் ரியல் டைமில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி ஓகே எனக்கு வந்து டெய்லி வந்து கிளைம் டேட்டா வருது அப்படின்னா, நான் இன்டர்வியூலே தான் சொல்லுவேன், வி ஹாவ் அ டெய்லி பேட்ச் ப்ராசஸிங் ஆஃப் கிளைம்ஸ் டேட்டா. அந்த டேட்டா வந்து இந்த மாதிரி சோர்ஸ் பக்கெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு டூல், சோர்ஸ் டேட்டாவில் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கேருந்து லேண்டிங் பக்கெட்டு மூவ் பண்ணுவோம், அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணுவோம். கிளைம்ஸ் டேட்டா தான். ஸோ இதில் வந்து நான் வந்து டேட்டா குவாலிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி செக்லாம் நான் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் செக் பண்ணுவேன், கிளைம் நம்பர்லாம் செக் பண்ணுவேன், பாலிசி நம்பர்லாம் செக் பண்ணுவேன், கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஆஸ் பர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லுவேன். இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு உங்களோட ரியல் டைம், உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பிஸ்னஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நீங்கள் சொல்லுமே தவிர இதை அப்படியே சொன்னீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ உங்கள் ரெஸ்யூம்லேயே நீங்கள் வந்து அப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறீங்க, மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இது முடிக்க இப்போதைக்கு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் வந்து GCS போடலாம், BQ போடலாம், CR போடலாம், அப்புறம் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட் நாலேஜ் இருக்குது, IAM நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம், ஓகேவா? இதே மாதிரி டேட்டா மாடலிங் இது எல்லாமே நீங்கள் ரெஸ்யூமில் போடலாம். நான் சாம்பிள் ரெஸ்யூம் கொடுப்பேன். அந்த சாம்பிள் ரெஸ்யூமில் இருக்கிற டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ணி 1-on-1 செஷன் ஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செஷன் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன கீவேர்டுக்கெலாம் ஆன்சர், ஏன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க. இன்டர்வியூவில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெஸ்யூமை நான் பார்த்தேன் அப்படின்னா, என்னடா அது புதுசாக சோனார் கியூப்னு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அப்படின்னா, அந்த சோனார் கியூப்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இப்போ உங்களுக்கு சோனார் கியூப்னா என்னன்னு தெரியாது, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் கீவேர்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் ரெஸ்யூமில் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம 1-on-1 செஷனில் கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆர் மோஸ்ட்லி பை EOD உங்களுக்கு இந்த ஸ்டேஜஸ்க்கான ரெக்யர்மெண்ட் வந்துடும், அட்லீஸ்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 2, ஓகேவா? இந்த ரெக்யர்மெண்ட் ஃபைல் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டேஜ் ரெக்யர்மெண்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ரெக்யர்மெண்ட் ஃபைல் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் என்ன ஒரு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பியூர்லி நீங்கள் வந்து பக்கெட் எதுவுமே க்ரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இல்லை பக்கெட்டுமே நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரே பக்கெட்டில் நீங்கள் மல்டிபிள் பீப்புள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ட்ரிகர் பண்ணுவீங்க. ட்ரிகர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைல் போட்ட உடனே எந்த இது ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகி எது ப்ராசஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு தெரியாது, ஓகே? சரி, ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து நேமிங் அதாவது சோர்ஸ் பக்கெட் வந்து ஒன்று தான், இல்லை சோர்ஸ் பக்கெட்டு நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருவேன். ஸோ நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பக்கெட்டு, BQ டேபிள், CR ஜாப், ஓகேவா? ஓகே, CR ஜாப்னு தான் இன்னொன்று ஞாபகம் வருது. இதில் வந்து இன்னொரு விஷயமும் நம்ம பார்ப்போம். டாபிக்ஸில் வந்து டாக்கர் பார்ப்போம், ஓகேவா? டாக்கர் ஏன் பார்ப்போம், டாக்கர் வந்து ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி, இது வந்து CR சப்போர்ட், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனாக அதை ரைட் பண்ணியிருக்கோம். CRலேயே வந்து சர்வீஸ் அண்டு இதுன்னு பார்த்தோம் இல்லையா, சர்வீஸ் தான் இப்போ ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஜாப்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ரியல் டைமில் நீங்கள் ஜாப் தான் க்ரியேட் பண்ணுவீங்க, பட் இப்போதைக்கு நீங்கள் ஃபங்க்ஷனாகவே க்ரியேட் பண்ணால் போதும். இது என்னென்னு பார்ப்போம், ஓகேவா? சோர்ஸ் பக்கெட் நேமிங்கு, அப்புறம் BQ டேபிள், CR இதோட கன்வர்ஷன், ஜாப் நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருவேன். அது போக பிஸ்னஸ் ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, வேலிடேஷன்ஸ் என்னென்ன வேலிடேஷன் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன வேலிடேஷன் பண்ணணும்,
வேலிடேஷன் பாஸ் ஆனால் எந்த பக்கெட்டுக்கு மூவ் பண்ணணும், வேலிடேஷன் ஃபெயில் ஆனால் என்ன பக்கெட்டுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் வந்து நீங்கள் நிறைய பேர் பக்கெட் க்ரியேட் பண்ணிடுறீங்க, நேமிங் ஸ்டாண்டர்ட் யாருமே ஃபாலோ பண்ணல. ஓகேவா? ஸோ ஐ மீன் சிலர் ஃபாலோ பண்ணல. ஸோ அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து எப்போயுமே வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் நேமிங் ஸ்டாண்டர்டில் வந்து ஃபுல் நேம் கொடுக்குறதுக்கு போது ஷார்ட்டாக பார்த்தா ஓகே இது வந்து இவர் க்ரியேட் பண்ண சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் ரூல்ஸ் கொடுத்துருவேன். அவ்வளோதான். இதுதான் தேவை உங்களுக்கு. ஒரு ஜாப் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஜாப் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் குரூப்பில் கேட்கலாம், இல்லைனா எனக்கு தனியாக பிங் பண்ணலாம். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் டைட்டாக போயிட்டுருக்கிறதுனால மேபி நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு வந்து நான் பிங் பண்ணுறேன். அப்படிலாம் குரூப்பில் கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, நான் அவருக்கு ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை திரும்ப கேட்குறீங்க அப்படின்னா அவர் கூட உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இதுதான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி இதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைல் வந்துடும். அது வந்து நம்மளோட கான்ஃபரன்ஸ் பேஜில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ரெஃபர் பண்ணாலும் சரி, அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி மீன் டைம் நீங்கள் அப்பப்போ பக்கெட் க்ரியேட் பண்ணி டெலீட் பண்ணி, நம்ம பெருசாலாம் எதுவுமே வந்துடல. ஜஸ்ட்டு பக்கெட் பார்த்துருக்கோம், டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பைத்தான் எல்எல்எம் வச்சு எப்படி லோக்கலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஃபங்க்ஷனாக மாற்றிருக்கோம். இது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நம்ம வேறு எதுவுமே பெருசாலாம் பண்ணிடல. ஸோ அதனால் நீங்கள் இதையும் அப்பப்போ இந்த ஜிசிஎஸ் பக்கெட் க்ரியேட் பண்ணுறது, பிக்யூ டேபிள், பிக்யூலலாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தாண்டி நீங்களே சும்மா அப்படியே ப்ரௌஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிக்வரியிலே வந்து நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து அந்த சீக்வல் பார்க்க சொன்னேன். நீங்கள் இன்டர்வியூ வந்து பிக்வரியிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொரி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் அந்த பப்ளிக் டேட்டா செட்டில் எதுவும் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு வந்து பில்லிங் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால தான். ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது நெக்ஸ்ட் செஷனில். ஸோ அதனால தான் 6:45 வச்சுருக்கேன். யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இருக்கா?